கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேனிலும் இனிமையான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே கணவன் மிகவும் வாட்டசாட்டமானவர். தோற்றத்திலே நல்ல பராக்கிரமசாலியை போல காணப்படுவார். ஆனால் சின்ன பிரச்சனை வந்தாலும், சோதனை போராட்டங்கள் வந்தாலும் உடனே சோர்ந்து போய் விடுவார். பிரச்சனைகளை எதிர்த்து நிற்க அவருக்கு தெரியாது. யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், யாரோ என் குடும்பத்திற்கு தீங்கு செய்து விட்டார்கள் என்று அதையே சொல்லி பெரிதாய் பேசி பயந்து கொண்டிருப்பார். காரணம், ஆன்மீக பலன் அவருடைய ஆத்துமாவிலே இல்லை. அவருடைய வெளி தோற்றம் வேறு, உள்ளான நிலைமையின் தோற்றம் வேறு. ஆனால் அவருடைய மனைவி மிகவும் ஒளியாக இருப்பார்கள். உள்ளான மனதிலே அவர்கள் பயங்கரமான தைரியசாலி. எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துணிச்சலாய் சென்று சாதிப்பார்கள். சோர்ந்து போய் கிடக்கிற கணவனையும் உற்சாகப்படுத்துவார்கள். நல்ல ஞானம், அறிவு, யுக்தி அவர்களுக்கு இருந்தது. அதுபோல ஆத்துமாவிலே பலன் தேவை. அநேகர் ஆத்தும பலன் இல்லாதபடியால் பாவ சோதனைகளிலே விழுந்து விடுகிறார்கள். சாத்தானை எதிர்ப்பதற்கு உள்ளான மனுஷனிலே பலனில்லை. இதனால் பெரிய காரியங்களை அவர்களால் சாதிக்க முடிவதில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார். ஆகவே தாவீதைப் போல கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர் என்று சொல்லி துதித்து மகிழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இரட்சிப்பிலே நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதையும் தேவ தூதர்கள் உங்களை சுற்றி உள்ளதையும் உணர்ந்து அந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தைரியமாயிருப்பீர்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே என் இரட்சிப்பின் பலனே என்று அழைத்தார். அந்த தேவனே உங்களுடைய எல்லா சோர்வின் நேரத்திலும் ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். அதைத்தான் இங்கே தாவீது சொல்லுகிறார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? நீங்க எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்க கூப்பிடுகிற நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்திலே, எந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையின் மத்தியிலே உங்கள் ஆத்துமாவிலே பலனை தந்து உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தராக, இயேசுவாக அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய ஆத்துமாவிலே பலன் தந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை குறித்தும் ஒரு குறைவை குறித்தும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் தைரியமாய் வாழ, எல்லா பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.